காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவம். உன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவம். என்னால எழுப்பவே முடியல ஆண்டவரே. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், இயேசு உனக்கு சுகம் தரணும்னா அவர் சொல்லுவார் என்ன தெரியுமா? இதுவரையும் திருந்தலையா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு நான் எழுதிடுவேன். ஆனா நீ இனி அந்த பாவத்தை செய்யக்கூடாது. கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 41 அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கையை முழுவதும் மாற்றி போடுவீர் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை வரப்போகுதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்கிட்ட ஸ்கேன் எடுக்க போட்டான்னு கேட்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட போய் டாக்டர்கிட்ட போயிட்டு வரட்டான்னு கேட்பாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டாக்டர்கிட்ட போகாதீங்க, ஸ்கேன் எல்லாம் எடுக்க வேண்டான்னு. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? போயிட்டு வாங்க, அவங்க டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்போம், அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து அந்த ரிப்போர்ட்டை காட்ட சொல்லுவேன். அநேகருக்கு அந்த ரிப்போர்ட்டு மேலே கையை வச்சுட்டு நான் ஜெபம் பண்ணுவேன், இதில் உள்ள எழுத்தெல்லாம் இவங்களுக்கு விரோதமாகவே இருக்கு ஆண்டவரே, இதையெல்லாம் குலைச்சி போடுங்கன்னு ஜெபம் பண்ணி ஒரு வாரம் கழித்து அடுத்த வாரம் திரும்ப செக்கப் பண்ண போகும்போது இந்த ரிப்போர்ட்டுக்கும் கரண்டாக எடுத்த ரிப்போர்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இப்போ டாக்டர் கேட்பாங்களாம், இது எப்படி நடந்ததுன்னு. அதுதான் சொன்னாங்க, நிஷாந்த் பிரதர் ப்ரேயர் பண்ணினார்னு சொல்லுவாங்களாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன்னை பார்த்து நான் சொல்ல வரேன், படுத்த படுக்கையா வியாதியோட நீ கிடக்கிறையா? சுகர் வியாதியினால காலில் உள்ள விரலை எடுத்து புண்ணு இன்னும் ஆறாம இருக்குதா? பிபி ரொம்ப ஹை லெவல் ஆயிருச்சா? அந்த கேஸ்ட்ரிக் அங்கங்க அடைச்சிக்கிட்டு நிக்குதா? பைல்ஸ் பிரச்சனையினால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறையா? தீராத உதிர போக்கா இருக்குதா? இன்னைக்கு சொல்றேன், உனக்கு சுகம் வரப்போகுது. அன்னைக்கு 38 வருஷமா படுத்த படுக்கையா பெதஸ்தா குளத்துக்கிட்ட கடந்தவங்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு. அவன் சொன்னாரு, உன் பாவத்தால தான் உனக்கு இவ்வளவு கேடு வந்திருக்கு, நீ அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி பாவம் செய்யாதேன்னு சொல்லி அனுப்பினான். இன்னைக்கு பாவத்தினால வந்த வியாதியா, கேன்சர் கட்டியா, ஒரு ஐஸ் கட்டியை பார்த்துருக்கீங்களா? அது பேர் ஏதோ ஐஸ் கட்டி தான். நேராக அது மெல்ட் ஆகி ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி, மெழுகு எரிய ஒன்றும் இல்லாமல் போகிற மாதிரி இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டி ஆகட்டும், உன் வாழ்க்கையில் இருக்கிற தைராய்டு ஆகட்டும், உன் வாழ்க்கையில் இருக்கிற இன்னர் பார்ட்ஸில் இருக்கிற கட்டுகளாக இருக்கட்டும், உன்னுடைய சோரியாசிஸ் போல வந்து உடம்பெல்லாம் சொரிஞ்சு புண்ணா இருக்கிற காரியமா இருக்கட்டும், ஆண்டவர் இன்னைக்கு விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நடப்பாய், உன் வியாதியின் படுக்கையை அவர் முற்றிலும் நீக்கி போடுவாராக. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு டிவைன் ஹீலிங் வரப்போகுது. சைனஸ் பிரச்சனையினால, வீசிங் ப்ராப்ளத்தினால, எலும்பு முறிவுனால, எலும்பு தேய்மானத்தினால கஷ்டப்படுகிற மகனே, உனக்கு இன்னைக்கு விடுதலை வருகிறது. இயேசுவின் நாமத்தினால உன் படுக்கையை மாற்றி போடுவார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நடக்கவும் செய்வாய். ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன்.
ஆண்டவரே, தடைகளை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் மாறப்பண்ணும். பெரிய அற்புதத்தை இந்த நல்ல நாளில கர்த்தர் செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் கர்த்தராகிய ஆண்டவர் உடைச்சி சாட்சியாய் நிறுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவம். உன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ செஞ்ச பாவம். என்னால எழுப்பவே முடியல ஆண்டவரே. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன், இயேசு உனக்கு சுகம் தரணும்னா அவர் சொல்லுவார் என்ன தெரியுமா? இதுவரையும் திருந்தலையா? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு நான் எழுதிடுவேன். ஆனா நீ இனி அந்த பாவத்தை செய்யக்கூடாது.